World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். காலத்துக்கு கடைசி நட்சத்திரமாக இருந்தாலும் கூட அறிவில் முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு சொல்லலாம். ஓகேங்களா. ரேவதி அப்படிங்கிறது ஒரு நிர்வாக திறமையுடைய நட்சத்திரங்க. ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அதிகமாகவே அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். எப்பயுமே அறிவை நம்பி வாழக்கூடிய நபராக இருப்பாங்க. வெளியூர் வெளிநாட்டில் அதிகமாக பயணிக்கிறவங்களாக இருப்பாங்க. ஊரை விட்டு என்றைக்கு வெளியில் போகிறாங்களோ ரொம்ப வளர்ச்சி பெறவங்களாக இருப்பாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா கடல் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம், கடல் சார்ந்த வியாபாரம், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருப்பாங்க. அதே மாதிரி பாண்டிங், ஒரு மீன் இன்னொரு மீனோட எப்பவுமே பாண்டிங்லேயே இருக்கும். அப்போ கணவன் மனைவி பார்த்திங்கன்னா எப்பவுமே விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் என்னுடைய மனைவி என்னுடைய கணவன்ற மாதிரி ஒரு ரொம்ப பாண்டிங்கில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம். ஸோ ரொம்ப அன்யோன்யமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம், தன் இருப்பிடத்தை சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்றது இந்த ரேவதி நட்சத்திரம். இன்னும் நிறைய விஷயத்தை ரேவதி சொல்லலாம். ஏன்னா அபிமன்யு பிறந்த நட்சத்திரம் கூட ரேவதி நட்சத்திரம் தான். ஓகேங்களா. அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை மிகுந்து தைரியத்தோடு போராடக்கூடிய நட்சத்திரமாகவும் இந்த ரேவதி நட்சத்திரம் இருக்கும். ஸோ இது சார்ந்த மேலும் தகவலை வரக்கூடிய 22ஆம் தேதி அன்னைக்கு தொடங்கக்கூடிய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வகுப்பில் இணையக்கூடிய நீங்கள் ஆர்வம் இருக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த வகுப்பில் இணைச்சிக்கோங்க. வகுப்பில் சந்திக்கிறேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி.